ஒரே ஒரு மந்திரம் பல கோடி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நீங்கள் சொல்றது மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா அது எப்படி சொல்லணும்னு பார்த்துடலாம். மஞ்சள் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 12 நாள் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒவ்வொன்றா ஒரு முன்னால் வந்து வாழை இலை வச்சுக்கணும். வாழை இலை தான், வெத்தலை கிடையாது. வாழை இலை கொஞ்சம் வச்சுக்கிறீங்க. இது ஒரு பிளேட்டில் தனியாக இருக்கிற பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதையுமே வாழை இலை வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் மஞ்சள் வச்சுக்கிறீங்க. காலையில் நேரத்தில் நான் பிரம்ம முகூர்த்தம் சொன்னேன் பாருங்க, அந்த டைமில் இது செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டைமில் செய்யுங்க. எடுத்துட்டு இதை வந்து உங்களுடைய இந்த குரு விரலும் உங்களுடைய தம்பு ரெண்டும் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. சிவனை நினைத்து பிரார்த்திக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாலேயே வந்து 12 நாளில் ஃபர்ஸ்ட் நாளில் வந்து பார்த்தோன்னா கணபதியிடம் வந்து இது எந்த தடையும் இல்லாமல் 12 நாளும் கழியுமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெண்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலே இதை செய்யலாம். தட் இஸ் கீழே வந்து ஏதாவது ஒரு மேட் போட்டுக்கோங்க. இதை நான் வந்து கொரோனா டைம்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், மேட் தரையில் உட்காராதீங்கன்னு. ஸோ இதை எடுத்து போட்டுட்டு அது வந்து ஓம் புஷ்யநாதாய நமக ஒரு தடவை, ஓம் புஷ்யநாதாய நமக, ஓம் புஷ்யநாதாய நமக எவ்வளோ தூரம் முடியுமோ. இல்லை கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து மஞ்சள் எடுக்க முடியும்னா கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் மஞ்சள். அதில் வந்து உங்களோட விரலை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 120 தடவை சொல்கிறீங்க. என்ன, ஒரு 120 டைம்ஸ் ஓம் புஷ்யநாதாய நமக, ஓம் புஷ்யநாதாய நமக என்ற மந்திரத்தினை 120 முறை சொல்கிறீர்கள். 120 முறை சொல்கிற வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கிறீங்க. அது அப்படியே வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து கை அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து விரல் படுறது நல்லது. இல்லை இன்னும் வந்து அது சேம் பவர் வேணும்னா ஒரு தர்பை எடுத்துக்கோங்க. அந்த தர்பையை வச்சு அதில் வந்து நீங்கள் ரவுண்டாக வட்டம் போட்டுகிட்டே இருக்கலாம். அது மாதிரி போட்டுட்டு தர்பையை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மஞ்சள் அப்படியே எடுத்து தனியாக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நெற்றிக்கிட்டு கொள்ளுங்கள். ஆர்த்தி எல்லாம் முடிஞ்சு நைவேத்தியம் காட்டினதுக்கப்புறம் உங்கள் நெற்றிக்கிட்டுக்கோங்க. உங்களுடைய நாபிக்குழியில் வச்சுக்கோங்க. உங்கள் தொண்டை குழியில் முதல்ல வச்சு நெற்றி, தொண்டை குழி, நாபிக்குழி இது மூணுலையும் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. 12 நாள் இதையே பண்ணுங்கள். 12 நாள் பண்ணிவிட்டு 13ஆம் நாள்லேருந்து அதை ஒரு தடவை எடுத்து இந்த மந்திரத்தினை ஒரு 12 முறை கூறி நீங்கள் வைத்துக் கொண்டு போனீர்கள் என்றால் எந்த நேரத்தாலும் அத்தனை விஷயமும் உங்களுக்கு வெற்றி அடையும். அது மட்டுமல்ல, பணம் அப்படிங்கிறது கிராஜுவலாக உங்களுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் வரணுமோ அந்த விஷயம் வரக்கூடிய வேண்டிய பணம் எல்லாம் வர்றது அப்படின்றது உங்களுடைய ஒரு பணம் அப்படிங்கிறது வந்து 10 ரூபா 100 ரூபா ஆகிறது, 1000 ரூபா ஆகிறது, அல்லது 1 லட்சம் ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பன்முகமாக பெருகக்கூடிய ஒரு விஷயமாகவுமே உங்களுடைய செல்வம் அப்படின்றது கண்டிப்பான முறையிலே இருக்கும்.